தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து, நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்வேன். சிக்கன் செஞ்சு செஞ்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு. நான் இன்றைக்கி மட்டன் செஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க லாஸ்ட்டு சண்டே. அந்த மினி விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து மட்டன் பிரியாணிக்கு நல்லா கிரேவி எல்லாமே நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து அப்படியே தக 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 தகன்னு மின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, மட்டனோட ஈரல் அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அடுத்து வந்து முட்டை வந்து வேக போட்டு வச்சாச்சு. இவங்க சமைக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என் கிச்சனோட நிலமைய பார்த்தா தான் எனக்கு வந்து ரத்த கண்ணீரே வந்துடும் போல இருக்குது. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இந்த கிச்சனை நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு வந்து டைம் ஆகிடும். இதை யோசிக்கும்போது தான் பேசாமல் அதை நம்மளே சமைச்சிட்டு போயிடலாமான்ற அளவுக்கு வந்து ஒரு ஒரு தாட் வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவங்க சமைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கே, என்ன பண்ணுறது? அது ஒரு விஷயத்துக்காக சரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. உங்களோட ஹஸ்பண்டு உங்களுக்கு வந்து குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை வீட்டு வேலையில ஏதாச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையானிட்டுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இந்த டேஸ்ட்டுக்காக, அதாவது இத்தனோண்டு பிரியாணிக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஈரலோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. தெரியும் இன்றைக்கி அமாவாசை, இந்த வீடியோ அப்லோட் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, எடிட் பண்ணிவிட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன்.